ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய கருப்பாக இருக்கக்கூடிய உதடை எப்படி கலராக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு உதடு கருப்பாக இருக்குதுன்னு பிரச்சனை இருக்குது. அப்படி உதடு கருப்பாக இருக்கிறவங்க அந்த கருப்புத்தன்மையை போக்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. மார்க்கெட்டில் விற்கக்கூடிய விலையுயர்ந்த காஸ்மெட்டிக் பொருளையும் போட்டு பார்த்து எந்த பயனும் இல்லைன்னு வேதனைப்படுறாங்க. இந்த மாதிரியான கருப்பான உதடு உங்களுக்கு இருக்கா? இனிமேல் கவலையை விட்டு தள்ளுங்க. நான் சொல்லித்தரக்கூடிய இந்த டிப்ஸை வச்சு உங்களோட கருப்பான உதட்டை 10 நிமிஷத்தில் சிவப்பாக மாற்றிடலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமடியை நம்ம தயார் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. நம்மளோட உதடு எவ்வளவு கருப்பாக இருந்தாலும், ட்ரையாக இருந்தாலும், பொலிவு இல்லாமல் இருந்தாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் B6, அயன், மெக்னீசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ண போறதில்ல. அது கூடவே கொஞ்சம் நம்ம கற்கண்டை சேர்த்துக்கலாம். கற்கண்டு எதுக்காக சேர்த்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மையை இது கொஞ்சம் நீக்கிடும். நம்ம அப்படியே எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை நம்ம உதட்டில் பட்டு எரிச்சலை உண்டாக்கிடும். அதுக்காக தான் நம்ம கற்கண்டை நம்ம சேர்த்திக்கிறோம். கற்கண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்திக்க கூடாது. அதை இந்த மாதிரி ஒரு உரல்ல போட்டு கொஞ்சம் இடிச்சு பவுடர் மாதிரி பண்ணிக்கங்க. மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப பவுடர் ஆயிரும். ரொம்ப பவுடர் ஃபார்ம்ல அரைச்சிட்டோம்னா எலுமிச்சம்பழத்தில் பட்டு கரைஞ்சி நீரா வெளியேறி. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் உரல்ல போட்டு திட்டு திட்டா இடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள்ல பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அதுல எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. சும்மாவே நம்ம மஞ்சள் தூளை ஸ்கின்ல தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வச்சிடும். அந்த மஞ்சள் தூளை நம்மளோட ரெமடியில கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போறோம். இந்த மஞ்சள் தூளை நம்ம உதட்டில் நம்ம அப்ளை பண்றதுனால நம்மளுடைய கருப்பாக இருக்கக்கூடிய உதடு ரோஸ் கலர்ல நிரந்தரமாகவே மாறுறதுக்கு இந்த மஞ்சள் ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ இந்த ரெமடியை எப்படி தயார் செஞ்சு நம்ம உதட்டில் எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை துண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க லைட்டா. அதுக்கப்புறம் நம்ம முணுக்கி வச்சிருந்த கல்கண்டை எடுத்து அது மேல அப்படியே லைட்டா போட்டு விடுங்க. கல்கண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த கல்கண்டோட ஈரப்பதத்துல அப்படியே உறிஞ்சி மஞ்சள் தூள், கல்கண்டு, எலுமிச்சம்பழம் இந்த 3 சேர்ந்து நீர்த்து போய் வந்துடும். அப்படி நீங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ண விரும்பலன்னா உங்களோட பெருவிரலை வச்சு அப்படியே அமுத்தி விடுங்க. அது 3 நல்லா மிக்ஸ் ஆயிக்கும். இதை இப்ப எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட உதட்டை நல்லா தண்ணியில கழுவிக்கிங்க. கழுவுனதுக்கு அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அப்படியே உங்க உதட்டில் வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி 5 நிமிஷம் அப்ளை பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்க்க விருப்பம் இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு தட்டத்தில் பிழிஞ்சு விட்டு அது கூட சர்க்கரை, மஞ்சத்தூள் இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரியா வரும். அந்த பேஸ்ட் எடுத்து உங்க உதட்டில் ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நம்ம மசாஜ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுடைய உதட்டில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், கருப்புத்தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். நீங்கள் எத்தனையோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களோட உதடு இந்த ரெமடியை யூஸ் பண்ணுறதுனால இயற்கையாகவே எப்படி சிகப்பாக இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கூடவே உங்களோட உதடு இன்ஸ்டண்ட்டாக சிகப்பு கலரில் தெரியணுமா, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. இதை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் மேலே நம்ம முணுக்கி வச்சிருந்த அந்த கல்கண்டை எடுத்து கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீர்த்தன்மை வரும். அதை எடுத்து நம்மளோட உதட்டில் அப்படியே மசாஜ் பண்ணிட்டே வாங்க. ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கழுவிடுங்க. இப்போ உங்களோட உதட்டை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ரோஸ் கலர்ல சும்மா தகன்னு மின்னும். இதை நீங்க தொடர்ந்து வாரத்துக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசத்தை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் நாங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.